பொங்கல் மட்டும் பத்தி பேசுறேன். சரி ஓகே. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி சரி. பொங்கல் மட்டும் தான். ஓகே சார். ஓகே. ரிலாக்ஸ். சரி சரி. தலைவர் நான் தான். சரி. இந்த மேடைக்கு தலைவர் நான் தான். சரிங்க சார். அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. என் பெயர் தனசேகர் என்ற ஸ்ரீ நித்ய சதானந்தா. நான் திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்தவர். நாங்கள் இந்த பகுதியில் தைப்பொங்கல் விழா மிக சீரும் சிறப்புமாக கடந்த 60 ஆண்டு காலமாக கொண்டாடி வருகிறோம். தமிழரின் பாரம்பரியமான இந்த விழா தொடர்ந்து நடைபெற்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் தமிழர் சம்பந்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த ஊரின் சிறந்த பண்பாளர்கள் பெரியோர்களை அழைத்து அவர்கள் கையால் அவர்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அந்த வகையில் எனக்கு மிகவும் நெருங்கிய பரிச்சயமான திரு டாக்டர் அருண்ராஜ் அவர்களையும் இந்த முதல் வருஷமாக இந்த மேடைக்கு அழைத்து இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் அவரை பேச வைக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதை நான் அவரிடம் தெரிவித்த போது மிகுந்த பெருந்தன்மையுடன் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அந்த வகையில் அவர் அன்று இளைஞர்களுக்கான பரிசுகளை விநியோகித்து விட்டு 2 வார்த்தை அந்த கூட்டத்தை பார்த்து பேசும்படி நான் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவர் தற்கால இளைஞர்களுடைய பரிதாபத்துக்குரிய நிலைகளை பற்றி அவர் விவரிக்க ஆரம்பித்தார். அது மாற்றுத் தரப்பினருக்கு சில வருத்தங்கள் கொடுத்துவிடும் என்று நினைத்து நான் என்னுடைய நண்பர் என்ற வகையில் அவரை இங்கு அரசியல் துணிக்குமாறி எதுவும் பேச வேண்டாம் என்று உரிமையுடன் கேட்டுக்கொண்டேன். மிகுந்த பண்பாளரான அவர் அதை உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த பேச்சை நிறுத்திவிட்டு மற்றவர்கள் ஊக்கம் கொடுத்து பேசிவிட்டு விடைபெற்று கொண்டார். இது பற்றி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றபடி என் நண்பரை எந்த விதமான சங்கடத்துக்கு ஆளாக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமல்ல. அவருடைய பணி, அவருடைய இயக்கப்பணி மேற்கொண்டு தொடர்ந்து சிறந்த முறையில் வர வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.